ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் இரண்டாம் ஸ்கந்தம் 7ஆம் அத்தியாயத்துல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 22வது பதம். சத்ரம் ஷயாய விதினோ பபருதம் மகாத்மா பிரம்ம திருக் உஜ்ஜித பதம் நரகார்த்தி லிப்சோ உதந்தி அசாவனி கண்டகம் உக்ரவீரிய ஸ்ரீசப்தகிருத்புருதர பரஸ்வதேன. சத்திரியர்கள் என்று அழைக்கப்படும் ஆட்சி புரியும் நிர்வாகிகள் நரகத்தில் துன்பத்தை அனுபவிக்க விரும்பி பகவானை அடையும் பாதையிலிருந்து வழி தவறி சென்றனர். அப்போது பகவான் பரசுராம ரிஷியாக தோன்றி பூமியில் முட்களாக காணப்பட்ட தேவையில்லாத அரசர்களை அழித்தார். இவ்வாறு கூர்மையான கோடாரியால் சத்திரியர்களை அவர் 37 தடவைகள் வேருடன் அழித்தார். ஓகே, அப்போ இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான நோக்கம், ஒரு அவதாரம் எதுக்காக பகவான் இந்த பூமியில ஒரு அவதாரம் எதுக்காக எடுக்கிறாரு, அந்த அவதாரத்தோட ஒரு குறிப்பிட்ட நோக்கம் என்ன, அந்த அவதாரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன, பகவானுடைய செயல்களை நமக்கு 2 விதத்துல நன்மை பயக்கும். கிருஷ்ணாவுடைய செயலை அவருடைய லீலைகள், கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவரது தோற்றம், அவரது பிறப்பு, பகவானது பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் நோக்கங்கள், அந்த அவதாரத்தின் செயல்கள், அந்த லீலைகள் 2 விதத்துல நன்மை பயக்கும். ஒன்று அந்த திவ்யமான லீலைகளை கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால நாம் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுப்போம். இனி ஒன்று அந்த லீலைகள் மூலமாக பகவான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்களை கற்றுக் அன்றாட வாழ்க்கையில நமக்கு நிறைய பாடம் தேவைப்படுது. உன்னதமான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம், அத்தியாவசியமானது. என்ன பாடம் அது? தெய்வீகமான பண்புகள், உயர்ந்த குணங்களை எப்படி ஒருவர் பெற்றிருக்க வேண்டும், அந்த உயர்ந்த குணங்களை எப்படி வளர்த்துக் கொள்வது, தாழ்ந்த குணத்தினால எப்படி ஒருத்தர் கீழ்நிலையாக செயல்பட்டு அதற்கான தண்டனையை பெறுகிறார். சோ மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டுமே, தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, மனதால் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அப்போ வாழ்க்கையில மிக முக்கியமான பாடம் தெய்வீகமான குணங்கள், சகிப்புத்தன்மை, பொறுமை, எளிமை, பணிவு, அடக்கம், கர்வமின்மை, தற்பெருமையின்மை, சுய கட்டுப்பாடு, இந்த மாதிரி பல்வேறு குணங்கள். இந்த குணங்கள்லாம் கிருஷ்ணா அவருடைய ஒரு அவதாரத்திலும் லீலைகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு அவருடைய பக்தர்கள் மூலமா. அதே மாதிரி இந்த அசுர குணங்களால என்ன விளைவு ஏற்படும், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அதையும் ஹரே கிருஷ்ணா அந்த விளைவும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால 2 இருக்கு. வாழும் போதும் தேவையான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம். எந்த பாடத்தை நம்ம தவறு விட்டுட்டோமோ, இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு இந்த மாதிரி பாடம் தான் தேவை இருக்கு. நல்ல குணங்கள், நற்பண்புகள், இதுதான் தேவை. ஆனா என்ன துரதிருஷ்டம்னா, இந்த மாதிரி நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொடுக்கக்கூடிய இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, பாகவதம், இது இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லாம தேவையில்லாத, வாழ்க்கைக்கே சுத்தமா எதுலயும் பிரயோஜனமே பயன்படாத ஒரு அவித்யா, தேவையில்லாத ஒரு கல்விதான் நம்ம படிக்கும். இதுதான் துரதிருஷ்டம். கலியுகத்துடைய துரதிருஷ்டம் என்னன்னா, எந்த பாடம் வாழ்க்கைக்கு தேவையோ அதை விட்டுட்டு எந்த பாடம் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லையோ அந்த மாதிரி பாடத்தை போச்சு.
அதனால இந்த இந்த இதிகாச புராணங்கள், அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த லீலைகள், அதுல உள்ள தத்துவார்த்தங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. இது வந்து குழந்தை பிராயத்திலிருந்தே ஒருத்தர் கற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லி. குழந்தை பிராயத்திலிருந்தே. அப்படி இந்த பாடம் படாத பொழுது, இந்த மாதிரி பாடங்கள் நாம் படிக்காத பொழுது, வாழ்க்கையில நாம் பல்வேறு கஷ்டங்களையும், துன்பங்களையும் அனுபவிக்கிறோம். பல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்ல, மன உளைச்சல், தொந்தரவு இப்படி எல்லாம் நடக்குது. அதனால இது ரொம்ப அத்தியாவசியமான கல்வி. ஆனா பள்ளிக்கூடத்திலயோ, கல்லூரிகள்லயோ, பல்கலைக்கழகங்கள்லயோ இத பற்றி கவலைப்படுறதுக்கு யாரும் இல்ல. யாரும் இத பத்தி கவலைப்பட போறது. ஒரு சில ஆர்வலர்கள், ஒரு சில தன்னார்வலர்கள் அவங்களா விரும்பி ஏதாவது பக்தர்களை அழைத்து எங்க ஸ்கூல்ல வந்து நீங்க ப்ரோகிராம் பண்ணுங்க. இல்ல பக்தர்கள் போய் அந்த பள்ளிக்கூடத்துல தொடர்பு கொள்ளும்போது இந்த மாரி இது உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கல்வி. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட். இன்னைக்கு நெறைய வெளியில இத பத்தி எல்லாம் ரொம்ப முயற்சி பண்றாங்க மக்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இத விட்டுட்டு முயற்சி பண்றாங்க. சாஸ்திரத்த விட்டுட்டு எது எது நம்ம வாழ்க்கையில இயல்பா பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, எது நம்ம வாழ்க்கையில இயல்பாவே நற்பண்புகள கொடுத்ததோ, அத விட்டுட்டு செயற்கையான முறையில ஒரு பர்சனாலிட்டி டெவலப் என்னுடைய பர்சனாலிட்டிய நான் எப்படி டெவலப் பண்றது? நல்ல குணங்கள எப்படி நான் வளர்த்துக்கிறது? ஆங்கர் மேனேஜ்மென்ட் கோவத்தை நான் எப்படி கட்டுப்படுத்துறது? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் மன உளைச்சலை எப்படி கட்டுப்படுத்துறது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் உற்சாகப்படுத்தி பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்னைக்கு நெறைய இருக்காங்க. உற்சாகம் மக்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். மாணவர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். தொழிலாளர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். வியாபாரிகள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் அந்த துறையில மோட்டிவேஷன் பண்ணி பேசக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேச்சாளர்கள். அப்புறம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வகுப்புகள், மன உளைச்சலிருந்து விடுபடுறதுக்கான வகுப்புகள் இதெல்லாம் இப்போ செயற்கையான முறையில் நிறைய பண்றாங்க, முயற்சி பண்றாங்க பௌதிகத்துல. ஆனா இவங்க எல்லாம் எதை எடுத்துக்கிட்டு வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இவங்களுடைய பேச்சுக்கு பின்னாடி இதிகாச புராணங்கள் இருக்கும். ஆனா அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் தான் அதை நேரடியா சொல்லுவாங்க. பெரும்பாலான ஆள்கள் வந்து அதுல இருந்து விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி பேசுவாங்க. இதிகாச புராணங்கள்ல இருந்து ராமாயணம், மகாபாரதத்திலிருந்து விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்புறம் இவங்களா அத மாற்றி சொல்லுவது. ஒரு சிலர் வந்து அதை அப்படியே நேரடியா சொல்லுவாங்க. ஏன் ஒரு சிலர் நேரடியா சொல்றாங்க? ஏன் ஒரு சிலர் மாற்றி சொல்றாங்க? ஓ! இந்த பள்ளிக்கூடத்துல, இல்ல இந்த கார்ப்பரேட் கம்பெனில போய் நான் பேசினா என்ன வந்து ஒரு சமயத்தை பின்பற்றவன்னு நெனச்சுக்குவாங்க. இவங்க மகாபாரதம் பேசுறாங்க, ராமாயணம் பேசுறாங்க. ஆனா இந்த கம்பெனில வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பலதரப்பட்ட ஸ்டூடண்ட் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அதனால இந்த மாரி நீங்க ஒரு குறிப்பிட்ட இத மட்டும் பேசாதீங்க. பொதுவா பேசுங்க. அப்படி சொல்லுவாங்களோ, இல்ல எங்கள அனுமதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக இலைமறைவு காய்ன்னு சொல்லுவாங்க. இலைமறைவு காயா பேசுவாங்க. தமிழ்ல வந்து இலைமறைவு காய்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே மறைச்சு வச்சு ஈயம் பூசுன மாரி இருக்கும், பூசாத மாரி இருக்கும். அந்த மாரி பேசுவாங்க. அந்த மாரி பேசுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லே. ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. காரணம் என்னன்னா, நாம இதிகாச புராணங்கள் நம்ம பாடத்திட்டத்துல இருந்ததுனால, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, பாகவதம், இதிகாச புராணங்கள் நம் பாடத்திட்டத்தில் இருந்ததுனால, நற்பண்புகளும், நல்லொழுக்கமும், நற்குணங்களும் தானா கைவரப்பெற்றது. தானா ஒருத்தருக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இது இல்லாததுனால, இன்னைக்கு செயற்கையான முறையில் உருவாக்க வேண்டிய ஒரு சூழல். செயற்கையான முறையில. அப்ப இந்த பரசுராம அவதாரத்துல பாருங்க நெறைய பாடல். பரசுராம அவதாரம்
இந்த பரசுராம அவதார லீலைகளை கேட்பதும் நமக்கு பாக்கியம். நம்ம பகவான் பரசுராமர் அவதாரம் செய்தார். சத்ரிய ருதிர மயீஜ கதபகத பாபம் ஸ்லபயசி பயசி சமித பவதாபம் கேசவ துதா மிருதுபதி ரூபா. ஜெய ஜெகதீஷ் ஹரே. அப்போ பரசுராமர் லீலைகளை கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால நாம் பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறோம். இந்த லீலைகள் திவ்யமானது. நம் இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் நீங்க பெறுகிறது. இந்த அனர்த்தங்கள் தான் சொல்லும். அனர்த்தம் தான் பெரும் தடை. நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகாம இருக்கிறது. நான் கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும். கிருஷ்ணாட்ட நான் திரும்பி போகாம இருக்கிறதுக்கான தடைகள் என்னது? இந்த அனர்த்தங்கள் தான். காமம், கோபம், பேராசை, பொய்யலங்காரம், தற்பெருமை, வீணகந்தை, ஆணவம், அறியாமை, இதெல்லாம் பெரும் தடையர். சோ அதனால கிருஷ்ணாவோட லீலைகளை கேட்பதனால இந்த அனர்த்தங்கள்லாம் போகுது. பாருங்க, பரசுராம லீலைகளும் படிக்கிறோம், அர்த்தமும் அதனுடைய தத்துவம் தெரிஞ்சுக்கணும். சோ பரசுராமர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், சத்தியாவேஷ அவதாரம். ஜமதாகினி மகரிஷி, தன்னை உணர்ந்த ஆத்மா. பிருகு வம்சத்துல, பிருகு முனிவருடைய வம்சத்துல ஜமதாகினி மகரிஷி. அதனாலதான் பரசுராமருக்கு ஜமதாகினி சூதா அல்லது பிருகுபதி, பிருகு வம்சத்தில் தோன்றியவரே, ஜமதாகினியின் புதல்வரே அப்படின்னு பேர். சோ பிருகு வம்சத்துல மிகச் சிறந்த ஒரு ரிஷி, பிரம்ம ரிஷி ஜமதாகினி. ஜமதாகினிக்கு ஒரு அழகான அற்புதமான மனைவி ரேணுகா, பதிவிரதை. புராணங்கள் போற்றும் பதிவிரதையில ஒருத்தர் ரேணுகா. இவங்களுக்கு நிறைய குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தைதான் பரசுராம். 3 ராமர் இருக்காங்க. பலராமர், பரசுராமர், ஸ்ரீராமர். ஸ்ரீராமரும் பலராமரும் பரமபுருஷோத்தமனான முழுமுதற்கள், பரமபுருஷன் முழுமுதற்கள். பரசுராமர் சத்தியாவேஷ அவதாரம், அவர் விஷ்ணுடைய அவதாரம் தான். ஆனா பலராமர் விஷ்ணுடைய அவதாரம் அல்ல. பலராமர் கிருஷ்ணாவுடைய நேரடி விரிவங்கம். சோ இது நம்ம பகவானுக்குள்ள பேதம் பார்க்கறது இல்ல. ஆனா பகவானுடைய உன்னத நிலையில அவருடைய அவதாரங்கள்ல சில வேற்றுமைகள் இருக்கு, சில வித்தியாசம் இருக்கு. காரணம் என்னன்னா, பரசுராமர் கிருஷ்ணாவுடைய நேரடி அவதாரம். பலராமர் கிருஷ்ணாவுடைய நேரடி அவதாரம். பலராமர்கிட்ட இருந்து பல்வேறு அவதாரங்கள் அப்புறம் புருஷாவதாரம் அந்த புருஷாவதாரத்துக்கு மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுக்கு ராமச்சந்திரன். ராமாதி மூர்த்திஷு கலா நியமே நதிஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. ராமர், நரசிங்கர், வராகர், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் கிருஷ்ணா. கிருஷ்ண ஸ்வயம் பரமத்குமார். கிருஷ்ணா ஸ்வயம் பகவான். அதான் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜன். கோவிந்தன் ஆதி புருஷன். அப்ப மகாவிஷ்ணுடைய நேரடி அவதாரம் ஸ்ரீராமர். இந்த மகாவிஷ்ணு ஆதாரம் பலராமர். இந்த பலராமருக்கு ஆதாரம் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். சோ மகாவிஷ்ணுடைய நேரடி அவதாரம் ராமர், மகாவிஷ்ணுடைய சத்தியாவேஷ அவதாரம் பரசுராமர். பரசுராமரும் விஷ்ணு அவதாரம் தான். ஆனா சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். சோ இப்படி 3 ராமா, பலராமா, பரசுராமா, ஸ்ரீராமா. ராமச்சந்திர பிரபு. பரசுராம், பரசுனா கோடாரி, கோடாரி ஏந்திய ராமர் பரசுராமர். ஒரு பிராமணருக்கு மகனாக பிறந்தவர் ஏன் கோடாரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? ஒரு பிராமணருக்கு மகனாக பிறந்தவர். பொதுவா பிராமணர்கள் யாரையும் தண்டிப்பதில்லை. பொதுவாவே பிராமணர்கள், வேதகால பிராமணர்கள் உண்மையான பிராமணர்கள், சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள், தன்னை உணர்ந்த பிராமணர்கள், அவங்க யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. எல்லாரையும் சமமா நடத்துவாங்க.
சகிப்புத்தன்மை, பொறுமை, பணிவு, எளிமை, அடக்கம், சுய கட்டுப்பாடு, புலனடக்கம் இதுதான் பிராமணனுடைய குணம். சத்திய சமோதவ சௌச்சம் சாந்தி ராஜ்யவமேவச்ச ஞான விஞ்ஞான மாஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். இந்த குணங்களால ஒரு பிராமணர் அறியப்படுறார். அப்போ ஒரு பிராமணர் எக்காரத்தை கொண்டு ஆயுதம் எடுப்பது கிடையாது. தண்டிப்பது பிராமணனுடைய வேலை அல்ல. தண்டிக்கிறது சத்திரியருடைய வேலை. வர்ணாசிரம முறையில 4 வர்ணம் 4 ஆசிரமம். இந்த 4 வர்ணம் பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இதுல முதல் பிரிவு பிராமணர். பிராமணருக்கு வழிகாட்டுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா தண்டிக்கக்கூடிய அதிகாரம் சத்திரியருக்கு. ஆனா தண்டிக்கக்கூடிய சத்திரியனே தவறு செஞ்சா என்ன பண்றது? பிராமணா வந்து கைட் பண்ணுவாங்க. அதனாலதான் பிராமணா இஸ் கால்ட் கிங் மேக்கர். மன்னர்களை உருவாக்குறவர் பிராமணர். பிராமணருடைய டியூட்டி என்னன்னா மன்னர்களை உருவாக்குறது. ஆக சிறந்த மன்னர்கள், ராஜ ரிஷிகள், பிரம்ம தேவதா, நர தேவதா. பிராமணர்கள் வந்து முதல் தரமானவங்க. இந்த வர்ணாசிரமத்துல சோசியல் ஆர்டர்ல சமூக பிரிவுல பிராமணர் ஏன் முதல் தரம் ஆனவர்னா அவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். ஏன் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள்? இந்த மாதிரி குணத்தினாலும் இந்த மாதிரி தொழிலாலும் பிரியமானவர். ஏன் பிராமணர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பெரியவர்னா சும்மா பிறப்பால பிராமணர் அல்ல. பிறப்பால பிராமண குலத்துல பிறந்தவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவர் கிளைம் பண்ண முடியாது. முதலாவது பிறப்பால் பிராமணன் கிளைம் பண்ண முடியாது. உரிமை கொண்டாட முடியாது. நான் பிறப்பால் பிராமணன் உரிமை கொண்டாட முடியாது. அதனால கடவுளுக்கு பிரியமானவன் நெருக்கமானவன் உரிமை கொண்டாட முடியாது. இந்த குணங்கள் சத்திய, உண்மை, சமத்துவம், ஈக்குவலா பார்க்கிறது, எல்லாரையும் எல்லா ஜீவனையும் சமமா பார்க்கிறது, தப வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, புலனடக்கம், சத்திய சமூக தப சௌச்சம், தூய்மை. பிராமணனா கிளீனினஸ், தூய்மை. சாந்தி, அமைதி. ஆர்ஜவம், வழிபாடு, இறை வழிபாடு, விஷ்ணு வழிபாடு. வேத காலத்துல கலியுகத்துல கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா பிராமணர் வீட்லயும் சாலக்கிராம் ஷீலா இருக்கும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 தலைமுறைக்கு பின்னாடி போனோம்னா பிராமணர் வீட்டுல சாலக்கிராம் ஷீலா இருக்கும், இல்ல விஷ்ணு வழிபாடு. ஞானம், சாஸ்திர அறிவு, விஞ்ஞானம், அனுபவபூர்வமான அறிவு, ஆஸ்திகம், இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு. இந்த குணங்களால பிராமணர் அறியப்படும். அத்தகு பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சத்திரியரை வழி நடத்துவாங்க. எல்லா மன்னருடைய சபையிலும் ஒரு பிராமணர் இருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மன்னரை வழி நடத்துவாங்க. சோ மன்னர் ஏன் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? அடுத்தது மன்னர் எந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? அவர் நர தேவதா, மனித வடிவில் இருக்கும் ஒரு தேவதை. ஏன்னா எதா ராஜா ததா பிரஜா, மன்னனை வழியோ மக்கள் வழி. அதனால மன்னர்கள் ராஜ ரிஷிகளா இருக்கும்போது மக்களும் நேர்மையானவங்களா இருப்பாங்க. மன்னன் ரொம்ப கண்டிப்பானவனாகவும் நேர்மையானவனா இருந்தா மக்கள் பயந்துக்குவாங்க. தவறு செய்யறது, குற்றங்கள் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் மக்கள் பயந்துக்குவாங்க. எப்போ ஒரு நேர்மையான தலைவர் இருக்கும்போது மக்கள் குற்றம் செய்ய பயந்துக்குவாங்க. பிரஜைகள் என்ன, ராஜா பிரஜா, ராஷ்டிரியம் ஆள்பவன் ராஜா, பிரித்தி பூமியில பிறந்தவன் பிரஜை. பிரஜைகளை காப்பது ராஜாவுடைய கடமை. தன் குழந்தைகளை போல பாதுகாக்கணும். அதே சமயம் மன்னர் கண்டிப்பா இருக்கணும். அதனால பிரஜைகள் தவறு செய்ய பயந்துக்குவாங்க. திருடர்கள், கொள்ளையர்கள், அயோக்கியர்கள் வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க செயல்படவே முடியாது. அதே சமயம் ராஜாவே திருடன் கையிலேயே சாவி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதான் கலியுகம். கலியுகத்துல மிளேச்சாராஜன் ரூபினா, கீழ்நிலையானவங்க அந்த பதவிக்கு வந்துருவாங்க, தலைவர்கள் ஆயிடுவாங்க. மந்திரிகள், முதலமைச்சர், அப்புறம் மந்திரிங்க, எம்எல்ஏ, எம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகும்? திருடன் கையிலேயே சாவி போயிடுச்சா, மக்கள் எல்லாம் திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமாயிடும். மக்கள்ல வந்து திருடர்கள், கொள்ளையர்கள் அவங்களுக்கு
சௌகரியமாயிடும். பெரிய திருட்டு பண்றாங்க, இவங்க சின்ன திருட்டு பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பதவியில இருக்கிறவங்க பெரிய திருட்டு பண்றாங்க. பதவி இல்லாதவங்க சின்ன திருட்டு பண்றாங்க. அவங்க பெரிய ஊழல் பண்றவங்க சின்ன ஊழல் பண்றாங்க. அப்போ நான் வந்து மக்கள் மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நான் சில நேரம் நினைப்பேன், எதனால? ஏன் மக்கள் இப்படி வந்து அறியாமையில தான் இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ? சில நேரங்கள்ல இன்னைக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது பார்க்கும்போது, மக்களுக்கு அறிவே இல்ல போல. அறியாமையில இப்படிலாம் போய் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைப்பேன் சில நேரம். ஆனா சில நேரம் இப்படி ஒரு யோசனை வரும். இல்ல, இல்ல அவங்க அறிவெல்லாம் இருக்கு. ஏன்னா, நான் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில பதவி அடையணும்னா, எனக்கு மேல உள்ள அதிகாரி குறுக்கு வழியில இருக்கு. அவருக்கு மேல உள்ள அதிகாரி குறுக்கு இப்படி எல்லாமே குறுக்கு வழியில போயிருக்கிறவங்கள மேல உட்கார வச்சாதான், நாமளும் குறுக்கு வழியில போவோம். இதுதான் கலியுகத்தோட சுபாவம். கலியுகத்தோட சுபாவம் என்னன்னா, எல்லாமே குறுக்கு வழியில அடையணும், அநீதியில அடையணும், அதர்மம் பண்ணணும். தகுதி இல்லாமலே அந்த பதவிக்கு வரணும். தகுதி இல்லாமலே அந்த விஷயத்த அடையணும். பேர் வரணும், புகழ் வரணும். அப்படின்னா, அதுல இருக்கிறதுலயே மோசமான ஆள இருக்கிறது நம்பர் 1 முட்டாள எடுத்து மேல உட்கார வைக்கணும். அப்படின்னா எல்லாம் சௌரியமாயிடும். அதுல எங்கேயாவது தப்பி தவறி ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் பொறுக்கவே முடியாது. பயங்கர எதிர்ப்பு. பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சக்கரவியூகம் பண்ற மாரி. மகாபாரதத்துல சக்கரவியூகம் இருக்கும். சக்கரவியூகத்துல ஒரு வீரன பலர் சூழ்ந்துக்குவாங்க. இந்த திறமைசாலியான வீரன் என்ன பண்ணுவான்? அவங்கள ஜெயிச்சு வெளிய வரணும். அவங்கள எல்லாம் எதிர்கொண்டு வெளிய வரணும். அதுக்கு அவர் ரொம்ப திறமைசாலியா இருக்கணும். அந்த மாரி கலியுகத்துல சில நேரம் 1, 2 நல்ல தலைவர்கள் வர்றது உண்டு. அந்த மாரி 1, 2 நல்ல தலைவர் வரும்போது இவங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்களால அட்டூழியம் பண்ண முடியல. அயோக்கியத்தனம் பண்ண முடியல, திருட முடியல, கொள்ளையடிக்க முடியல. இம்மீடியட்டா போர்க்கொடி பண்ணுவாங்க. இவர் ஆகாது. அவர பற்றிய ஒரு பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது இப்ப மட்டும் இல்ல. எப்ப ஆரம்பிச்சிருக்கு? ஆரம்பத்துல சத்திரியர்கள் ரூல் பண்ணும்போதே இருந்திருக்கு. இது இப்போ மக்களாட்சி வந்துருச்சு. இப்ப மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களாட்சி. ஆனா உண்மையில இது மக்களாட்சி மாரியே இல்ல. ஏன்னா மக்களுக்கும் அறிவு இல்ல. அதுல அவங்க தேர்ந்தெடுத்த தலைவருக்கும் அறிவு இல்ல. இதான் பிரபுபா சொன்னார். முட்டாள்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவர தேர்ந்தெடுத்தா, ஒரு முட்டாள நம்பர் 1 எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியது. அதான் பிரகலாத் சொன்னார். பிரகலாத் மகாராஜ். நதே புது ஸ்வார்த்த கதீகி விஷ்ணு. ஸ்வார்த்த கதி. நம்முடைய இலக்கு வந்து விஷ்ணு தான். இது மக்களுக்கு தெரியுமா இன்னைக்கு? தெரியாது. இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களுக்கு தான் தெரியுமா? தெரியாது. அதான் துராசையாகி பகிரர்த்தமானினா. துராசையா. துராசையாகி பகிரர்த்தம். அர்த்தமானி. அர்த்தம்னா என்னது? அர்த்தானா என்னது? அர்த்தானா புலனின்பம். புலனின்பம், ஜட வசதி, பௌதிக ஆசை இதெல்லாம் அர்த்தம். இதுல பித்து பிடிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க? ஒரு குருடன எல்லா குருடரும் சேர்ந்து ஒரு பெரிய குருடன தலைவரா உட்கார வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் போய் ஒரு சாக்கடையில விழுந்தாங்க. கூட பின்னாடி. அதான் நடக்குது. அதுதான் இப்ப நடக்குது. துராசராகி பகிரர்த்தமானினா. அந்தாந்தனாயி உபநீயமானா. ஏபிஷு அந்தா உருதான். அந்தா மீன்ஸ் குருடன். அந்தன்னா கண்ணு தெரியாது. அறியாது. அப்போ ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் இருக்கு. ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. வேத காலத்துல தலைவர்களை பிராமணர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிராமணர்கள் வந்து சுயநலம் இல்லாதவங்களா இருந்தாங்க. சுயநலம் இல்லாதவங்க, பதவி, பெயர், புகழ் விரும்பாதவங்க, அவங்க நேர்மையான பிராமணரா இருந்தாங்க. அதனால அவங்களுடைய டியூட்டி மட்டும் தான் அவங்க பண்ணாங்க. தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. ஆமா. ஆனா, நீங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிராமணர்கள்லாம் பிரிட்டிஷ்காரர்கிட்ட வேலை பார்க்கறது பெருமையா நெனச்சாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? பழைய நோட் புக்ல எல்லாம் படிச்சீங்களா? இல்ல பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணர்ஸ் எல்லாம் கோட் ஷூட் போட்டு பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலை பார்ப்பாங்க. அது ஒரு பெருமையா நெனச்சாங்க. நான் நவாப்ட்ட ஒர்க் பண்றேன். இல்ல நான் வந்து ஒரு அது நெறைய பிரபுன்னு வருவாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு, ரிப்பன் பிரபு, அந்த பிரபு, இந்த பிரபுன்னு வந்தாங்க. இந்த பிரபுட்ட ஒர்க் பண்றத அவங்க வந்து ஒரு பெருசா நெனச்சாங்க. இப்படியெல்லாம் வந்து கலியுகத்துடைய தாக்கத்தினால ஆங்கில வழி கல்வி, ஆங்கிலேய மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய வழி கல்வி, இதுல
சமுதாயம் வழி தவறி போச்சு கலியுகத்துல. ஆனா கலியுகம் தொடங்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பிராமண சிறுவன் பரிசித் மகாராஜ் சபிச்சாரு இல்லையா? அந்த பக்குவமற்ற பிராமண சிறுவன். அவங்க அப்பா சமீக ரிஷிக்கு தெரியும் மன்னர் மேல ஒரு குற்றம் இல்ல. மன்னரும் என்னாச்சு, பரிசித் மகாராஜா அந்த ரிஷி மேல செத்த பாம்பு எடுத்து போட்டாரு. இது பரிசித் மகாராஜா செய்யக்கூடிய வேலையே இல்ல. பரிசித் மகாராஜா தன் அரண்மனைக்கு யோசிக்கிறாரு, நான் ஏன் இப்படி பண்ணிருக்க அவர் வருத்தப்படுறாரு. இந்த முனிவருக்கு தெரியும், ஓகே மன்னர் வந்த நேரத்துல அவன் அவர் உபசரிக்கல, அவர் வரவேற்கல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு அவர் விட்டுட்டாரு. ஆனா அந்த பையன் பிராமண சிறுவனுக்கு கோவம். எப்படி இந்த பரிசித் மகாராஜா எங்க அப்பாவை இப்படி பண்ணலாம்? அவரு நாயின்னு சொல்றாரு. மன்னர்களை அரச குலத்தோட நாய்கள்னு சொல்றாரு. வாயில் காக்கும் நாய்கள். கொடூரமான வார்த்தை. அந்த ஸ்ருங்கி, அந்த பிராமண சிறுவன் தன்னுடைய பிரம்ம தேஜஸ், தன்னுடைய பிரம்ம சக்தி, பிராமண சக்திய வீணாக்கிட்டாரு. என்ன பண்ணாரு, பரிசித் மகாராஜாவை சத்திரியர்களை வாயில் காக்கும் நாய்களோடு ஒப்பிடுறாரு. இந்த நாய்கள் வீட்டுக்குள்ள வரலாமா? எங்களை இப்படி நடந்துக்கலாமா? நாங்க தான் அவங்களை பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம், அப்படி எல்லாம் பேசி ரொம்ப கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் பேசி. ஒருபோதும் பிராமணர் இந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது சூத்திரன் எப்படி வேணாலும் பேசலாம், ஏன்னா அவருக்கு அறிவு அவ்வளவுதான். ஆனா ஒரு சாஸ்திரம் படிச்ச பிராமணன் இப்படி பேசக்கூடாது. இந்த பிராமண சிறுவன் தன் பக்குவம் இல்லாதனால, விளையாட்டுத்தனம், சிறு பாலகன் தன்னுடைய பிரம்ம சக்தியை விரைய பண்ணி பரிசித்தை சபிச்சார். இன்னிலிருந்து 7வது நாள் ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போன. அன்னைக்கு ஆரம்பிச்சு. அப்ப அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, கலியுகம் தொடங்கிடுச்சு. அதனால இதுக்கு நாம தான் காரணம். பாருங்க, இதுதான் உயர்ந்த பண்பு. உயர்ந்த பண்பு என்னன்னா, பழிய ஏத்துக்கிறது. நம்ம பழி ஏத்துக்குமா? இந்த காலத்துல பழி ஏத்துக்க மாட்டோம். தவறே பண்ணியிருந்தாலும் பழி ஏத்துக்க மாட்டோம். இந்த கலியுகத்துல ஒருத்தர் தவறு செஞ்சிருந்தாலும் பழி ஏத்துக்க மாட்டாங்க. ஜெய ஜெகநாத் சுவாமி. ஆனா அந்த சமீக ரிஷி என்ன பண்றாரு, இது நம்ம தப்புதான், நம்ம அந்த மன்னரை சபிச்சிருக்க கூடாது அப்படின்னு தன் பிள்ளை செய்த தவறை பகவான் பொறுத்து மன்னிச்சிருவாரு. சின்ன பிள்ளைதான் தெரியாம சொல்லிட்டான், பகவான் மன்னிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, இந்த குற்றத்துக்கு நாம தான் பொறுப்புன்னு சமீக ரிஷி ஏத்துக்கிறாரு. இது அவருடைய பெருந்தன்மை. இன்னொரு பக்கம் பரிசித் மன்னருடைய பெருந்தன்மை என்னன்னா, அவரு நான் தான் காரணம், நான் அந்த முனிவர் மேல செத்து போன பாம்பு போட்டிருக்க கூடாது, அதனால என்னுடைய இழிவான செயல், சோ எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு அவர் ராஜ்யத்தை தொடர்ந்து போறார். நான் இன்னும் 7 நாள் தான் இருக்க போறேன், நான் இன்னும் 7 நாள் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு பரிசித் மகாராஜ் ராஜ்யத்தை தொடர்ந்து போக தயாரா இருக்கு. பழி அவர் தன்மையில போட்டுக்கிட்டார், என்னுடைய முறையற்ற செயல் தான் காரணம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி கிருஷ்ணாவோட ஏற்பாடு இருக்கு. கிருஷ்ணாவோட ஏற்பாடு, அவருடைய விருப்பம். அதனாலதான் கலியுகம் உள்ள நுழையணும்னா பரிசித் மாதிரி ஒரு ராஜா இருக்கிறவரை கலியுகம் நுழைய முடியாது. கலியுகம் நுழையணும். சோ கலியுகத்துல பிராமணர்கள் தன் தகுதி இழந்துருவாங்க, சத்திரியர் தன் தகுதி இழந்துருவாங்க, வியாபாரிகளும் தன் தகுதி இழந்துட்டாங்க. வியாபாரியுடைய முக்கியமான வேலை என்னது? தானியங்கள் உற்பத்தி பண்றது, இயற்கையாக தானியங்கள் உற்பத்தி பண்றது, பசு பராமரிக்கிறது. நேற்று தன்வந்தி அவதாரத்தை பத்தி பேசணும். இயற்கை உணவே இன்னைக்கு சாப்பிடுறது இல்லையா? நோய் புதுசா நோய் வராம என்ன செய்யும்? அன்னைக்கு உணவே மருந்து, இன்னைக்கு உணவே விஷம். சில வருடங்களுக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி உணவு மருந்து, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் உணவு விஷம். ஆங்கில மருத்துவம், ஆங்கில வழி கல்வி எல்லாமே இந்த மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வராத வரைக்கும் இந்தியா ஆரோக்கியமா இருக்கு. எல்லா விஷயத்திலையும், கல்வியில, உணவுல, கால்நடை பராமரிப்புல, விவசாயத்துல எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. அதான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்தவங்க யாரு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க இங்க பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ்காரங்க கத்தி ரத்தம் எல்லாம் இல்லாம, கத்தி ரத்தம் யுத்தம் எல்லாம் இல்லாம இந்தியாவை அடிமைப்படுத்திட்டாங்க. அந்த அடிமைத்தனம் இன்று வரை போகல. பேரளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்ம. இன்னைக்கு குடியரசு தினம் வேற கொண்டாடுறோம். குடியாட்சி வந்துருச்சு, குடியரசு தினம். ஆனா இன்னைக்கு நம்ம அடிமையா தான் இருக்கு.
எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கும்? மேற்கத்திய கல்வி, மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய உணவு, இதுக்கு அடிமையா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல புலன்களுக்கு அடிமையா இருக்கும். இப்படி நம்ம என்னைக்குமே அடிமையா தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு அடிமையா இருக்க சொன்னா அடிமையா இருக்க மாட்டோம். இதுதான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் தடுக்குது. நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஜட உலகத்துல அடிமையா தான் இருக்கீங்க. ஒண்ணு புலன்களுக்கு அடிமையா இருக்கீங்க. இல்ல மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய கல்வி, மேற்கத்திய உணவு இதுக்கு அடிமையா இருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணாவுக்கு அடிமையாங்க. நோ. நான் ஏன் கிருஷ்ணருக்கு அடிமையாகும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னு மாயா வந்துச்சு. மாயாவுடைய வலையில மாட்டிக்கிட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த பொய் அகங்காரம் அறியாமை என்ன தடுக்குது கிருஷ்ணாவுடைய அடிமையா இருக்கிறது. ஆனா உண்மையில நாம எல்லாரும் கிருஷ்ணாவுடைய அடிமை. ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதாம்பா விஷமே பவாம்புஜோ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்தூலி சத்ருஷம் விசிந்தையா. ஓ நந்த மகாராஜின் புதல்வனே கிருஷ்ணா. ஐ நந்த தனுஜா. நந்த தனுஜானா நந்த மகாராஜின் புதல்வன் கிருஷ்ணா. ஐ நந்த தனுஜா கிங்கரம். கிங்கரம்னா சேவகன், அடிமை. ஓ நந்தமாரின் புதல்வனே கிருஷ்ணா, என்னை அடிமையா ஏத்துக்கங்க. அடிமை. கிருபையா உங்க கருணையால உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க. இதை நம்ம மறந்துட்டோம். கிருஷ்ணாவுக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப், கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள உறவு மறந்துட்டோம். நம்ம அறியாமையினாலும் பொய் அகங்காரத்தினாலும் இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு சன்னடைய மறுக்கணும். அதனாலதான் என்னாச்சு, கலியுகத்துல எல்லாம் சூத்ரா. ஹலோ சூத்ர சம்பவம். யார் வந்து அறியாமை உச்சத்துல இருக்காங்களோ, யார் புலன்பத்துல மூழ்கி இருக்காங்களோ அவங்க எல்லாம் சூத்திரர். அப்ப இன்னைக்கு பேரளவான பிராமணர், பேரளவான சத்திரியர், பேரளவான வைசியர். காரணம் எல்லாரும் புலன்பம் பிரதானம். அறியாம, புலன்பம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் இந்த குணங்களால சூத்திரன்னு அறியப்படுறேன். கலியுகத்துல சூத்திர மென்டாலிட்டி தான் அதிகமா இருக்கு. சோ ஒரு காலத்துல பிராமணர்கள் ரொம்ப நேர்மையா எளிமையா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆனா மன்னர்கள் வந்து அதிகாரம் செலுத்த அதிகாரம் பொய் அகங்காரத்தினால, நான் சத்திரியன் என்று பொய் அகங்காரம், வீண் கர்வம் அகந்தையும் ஆணவம் கொண்டு நான் உயர்ந்த குலத்தில் பிறந்த சத்திரியன் என்று சொல்லி மற்றவங்களை அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தண்டனையை புகட்ட வேண்டியது பிராமணருடைய கடமை. அப்படிதான் வேணனுடைய சரித்திரம் நடந்தது. நாலாம் ஸ்கந்தத்துல படிப்போம். வேண மகாராஜாவை பிராமணர்கள் கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து, ஆக்சுவலி பிராமணர் யாரையும் கொல்ல மாட்டாங்க. நீங்க ராமாயணத்திலே பாருங்க, விஸ்வாமித்திரன் நினைச்சிருந்தா அந்த தண்டகாரண்யவரத்துல நிறைய அரக்கர்களை கொண்டு இருக்கலாம். ஆனா விஸ்வாமித்திரர் ஒரு முனிவரா இருந்ததுனால அவரு ராமர் அழைச்சிட்டு வரு. ஏன்னா ராமர் ஒரு சத்திரியா பிறப்பார். ராமர் முழுமுதற் கடவுள். ஆனா அவர் சத்திரிய குலத்துல தோன்றதுனால முனிவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதும் அசுரர்களை தண்டிக்க வேண்டியதும் சத்திரியனுடைய கடமை. ஏன்னா இந்த முனிவர்களும் பிரஜைகள் தான், அங்க இருக்கிற விலங்குகளும் பிரஜைகள் தான். அப்போ இந்த அசுரங்க அந்த வனத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அவங்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு சத்திரியன். அதனாலதான் ராமர் கையால் கொல்லப்பட்டாங்க எல்லாரும். சோ சத்திரியர்கள் முறை தவறி நடக்கும் போது சில நேரம் பிராமணர்கள் தண்டிக்க வேண்டியது வரும். அது ஆயுதமே தேவையில்லை. வெறும் மந்திரத்தினாலேயே வேடனை கொண்டுட்டாங்க. ஒரு மந்திரம் சான் பண்ணி கர்ப்பப்புல் எடுத்து அவன் மேல போட்டாங்க. வேடனோட கதை பிடிச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு சக்தி வாய்ந்த பிராமணர் இருந்தாங்க. எஸ். சோ சில நேரங்கள்ல உயர்ந்த குல பிறப்புனால வீண் கர்வம் கொள்ளும் போது, அவங்களை தண்டிக்கிற பொறுப்பு பகவானுடைய. ஜென்மைஸ்வரிய சுதஸ்ரீபிர் ஏதமான மமத்மான். உயர்ந்த குல பிறப்பு, அழகு, செல்வம், அறிவு, புகழ் இதெல்லாம் ஒருத்தனை அகந்தை கொள்ள வைக்கும். அப்போ சத்திரியர்கள் ஒரு சமயத்துல என்ன ஆயிட்டாங்க, சத்திரியர்களுக்கு வீண் அகந்தை கர்வம் வந்துருச்சு. நாங்களா சத்திரியர்கள், நாங்க உயர்ந்த குலத்துல மத்தவங்களை டாமினேட் பண்ண அதிகார வர்க்கம் அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
எந்த சத்திரியர்கள் பிரஜைகளை தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கணுமோ, எந்த சத்திரியன் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆள வேண்டுமோ, எந்த சத்திரியர்கள் ராஜ ரிஷிகளா இருக்க வேண்டுமோ, அவங்க தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணாங்க. அதனால அவங்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு. அவரு பரசுராமர். இந்த ராமர் பரசு எடுக்க வேண்டியது, கோடாரி எடுக்க வேண்டியது. அதனாலதான் பிராமண குலத்துல பிறந்தாலும் பரசுராமர் சத்திரிகளை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதான் அந்த அவதாரத்தோட நோக்கம்னு ஒண்ணு வருது இல்லையா? ஒரு அவதாரம், அந்த அவதாரத்துக்கான நோக்கம். ஏன் பரசுராமர் ஜமதாக்னின் புதல்வன். ஒரு பிராமண குலத்துல பிறந்தாரு பரசுராமர். இப்ப கலியுகத்திலே அப்படிதான். கலியுகம் முடியும் போது கல்கி அவதாரம் பிராமண குடும்பத்துல தான் பிறக்க போறாரு. ஆனா ஒட்டுமொத்த அசுரங்களையும் அழிப்பார். அதனால பகவான் எந்த குலத்துல தோன்றாரு முக்கியம் இல்ல, அவருக்கு அவதார நோக்கம் என்ன. ஆனா பகவான் எல்லா சமுதாயத்துக்கும் தோன்றாரு. எல்லா சமுதாயத்திலும் தோன்றாரு. கஷ்யபருக்கும் அதிதிக்கு வாமனரா வந்தாரு முன்னாடி அவதாரம். பிராமண குலத்துல பிறந்தார். அப்புறம் ராமர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருக்கு, தோன்றினார். பரசுராமர் பிராமண குலத்துல தோன்றார். கிருஷ்ணர் நந்த மகாராஜின் புதல்வர். நந்தன் வைசிய குலத்தை சார்ந்தவர். சோ பகவான் எந்த குலத்துல வேணாலும் தோன்றுவார். யார்கிட்ட வேணாலும் அன்பு செய்வார். யார்கிட்ட வேணாலும் அன்பு செய்வார். எல்லா இடத்துலயும் அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். சோ அதனால இந்த ஜமதாக்னின் புதல்வர் பரசுராமர், ஜமதாக்னின் புதல்வர் பரசுராமர், அவரு சத்திரிய வம்சத்தையே தும்சம் பண்ணார் 21 முறை. காற்றை விட வேகமாக, மின்னலை விட மின்னல் எப்படி வரும்? மின்னல் பார்த்திருக்கீங்களா? மின்னலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பேசிதான் பரசுராமர் கோடாரி எடுத்துட்டு காற்றை விட வேகமா, மின்னலை விட வேகமா. இதுதான் கிருஷ்ணாவுடைய அச்சிந்திய சக்திங்கிறது, அமானுஷ சக்தி. இது வேறையா இப்போ? இல்ல நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இல்ல அன்மியூட் ஆயிட்டு. சரி, ஓகே. சோ இதுதான் கிருஷ்ணாவுடைய அச்சிந்திய சக்தி. ஒரு ஒரு சாதாரண ஜீவாத்மா காற்றை விட வேகமா, மின்னலை விட வேகமா பிரயாணம் செய்திருக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா சில நேரத்தில் முனிவர், கிருஷ்ணா, சில நேரம் முனிவர்கள் வந்து தன் தப வலிமையினால, காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யறாங்க. ஆனா கலியுகத்துல ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. அப்படி யாருமே பார்க்க முடியல. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் வாயோரதாபி மனசோர் முனிப்புங்கவானா. முனிவர்கள், முனி அப்படிங்கிறவங்க மனக்கற்பனையாளர், காற்றை விட வேகமா பிரயாணம் செய்வாங்க. அப்போ ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவரால, ஒரு அஷ்டாங்க யோகினால காற்றை விட வேகமா பிரயாணம் செய்ய முடியும்னா, ஒரு அஷ்டாங்க யோகினால, தவம் செய்யக்கூடிய ஒரு தபஸ்வி, ஒரு யோகினால காற்றை விட வேகமா பிரயாணம் செய்ய முடியும்னா, ஏன் அந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணர் அவர் அவதாரம் எடுக்கும்போது காற்றை விட வேகமா செயல் பண்ண முடியாது? அவர் காற்றை விட வேகமா, மின்னலை விட வேகமா போய் 21 தலைமுறை சத்திரிய வம்சமே இல்ல தும்சமாகி. அப்படி என்ன கோபம் இருக்கு சத்திரியர்கள் மேல? ஏன்னா அந்த அளவுக்கு சத்திரியர்கள் வீண் கருவம் ஆனந்த. அது பரசுராமர் லைஃப்லயே நடந்துருச்சு. அதனாலதான் அன்னைக்கு முடிவு பண்ணாரு, சத்திரியர்கள் வம்சமே இருக்கக்கூடாது. என்ன பண்ணாங்க, ஜமதாக்கினியுடைய ஆசிரமத்துல காமதேனு பசு இருக்கு. காமதேனு, இந்த காமதேனு பசு நிறைய பொருள் கொடுத்துட்டே இருக்கும். யார் என்ன வந்தாலும் விருந்து கொடுக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளால கற்பனை செஞ்சே பார்க்க முடியாது. அது எப்படி காமதேனு பசுட்டு எல்லாம் வரும்? நந்தினி பசு, வசிஷ்டர்ட்ட நந்தினி பசு இருந்து, நந்தினி பசு விஸ்வாமித்திரர் வந்து மன்னரா இருந்த போது ஆயிரக்கணக்கான சேனைகளோடு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்த போது அவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்தது நந்தினி பசு. வடா பாயசத்தோட விருந்து. பசு மடியிலிருந்து பால் தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், இதுல விருந்தே கொடுத்திருக்கு. அதுதான் சுரபி. நந்தினி எல்லாம் கொடுக்கும். அதுவும் கிருஷ்ணாவுடைய அருள் இருந்தா நடக்கும். எல்லாமே கிருஷ்ணாவுடைய அருள் இருந்தா நடக்கும். ஏன்னா இந்த காமதேனு, சுரபி, அது கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்துல. அந்த பசு
வசிஷ்டர் இருந்தது, ஜமதாக்னி ரிஷி. ஆனா ஒரு காலத்துல பிராமணர்களுக்கு பசு இருந்தாலே போதுமானது. பசுவோடைய மடியிலிருந்து பால். சாதுக்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் அந்த பால் சாப்பிட்டு உயிர் வாழ். அது மீறி யாராவது அவங்க வந்துட்டாங்கன்னா, விருந்தாளி வந்தா அந்த பசுவே அவங்களுக்கு தேவையான விருந்து குடுக்க முடியும். அதனால கார்த்தவீரிய அர்ஜுனன். இந்த அர்ஜுனா வந்து பாண்டவ அர்ஜுனா இல்ல, இவன் கார்த்தவீரிய அர்ஜுனா. சகசர அர்ஜுனா. 1000 கரம் உள்ள அர்ஜுனன். சகசர அர்ஜுனன் இல்ல கார்த்தவீரிய அர்ஜுனன். இவன் வந்து என்ன பண்ணான்? இவன் ஒரு சத்திரியா. இவனுக்கு இந்த ராஜாவுக்கு ஜமதாக்னியோட இந்த காமதேனு பசு கவர்ந்தது. இந்த முனிவர் ஆசிரமத்துல இப்படி ஒரு பசுவா? இதுட்டு இருந்து எல்லாமே வருதே. அதனால இது நான் எடுத்துக்கொள்ளணும். இது நான் எடுத்துக்கணும். அப்படின்னு அந்த பசு அபகரிக்கணும்னு ஜமதாக்னி ரிஷி ஆசிரமத்துல இல்லாத போது இந்த கார்த்திவீர்யார்ஜுன போய் என்ன பண்ணிட்டான்? அந்த பசுவை கடத்திட்டு போயிட்டான். காமதேனுவை கடத்தின்னு போயிட்டான். முனிவர் தபத்துல இருந்தாரு. சம்திங் ஏதோ ஹேப்பன், ஏதோ நடந்தது. அவர் ஆசிரமத்தில் இல்லையோ போன ஒரு கடத்தின்னு போயிட்டான். அப்புறம் செய்தி தெரிய வந்தது, இந்த மாதிரி கார்த்திவீர்யார்ஜுனா வந்து இந்த கடத்தின்னு போயிட்டான். இந்த காமதேனு பசு தன் ஆசிரமத்துல இருந்து. சரி, ஆக்சுவலி இன்னும் பரசுராமுடைய பியூட்டி என்னன்னா, பரசுராமர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்சுவலி. ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு தடவை ரேணுகா பத்தி சொல்லும்போது, ரேணுகா அப்படிங்கிறது பரசுராமுடைய அம்மா. அவங்க பதிவிரதை. இந்த பதிவிரத தன்மை என்னது? இப்போ ஒரு மண் பானை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மண்ல ஒரு பானை செய்யணும்னா, மண்ணை எடுத்து அதை குழைச்சு, அந்த குயவர்கள் வந்து அந்த மண்ணை குழைச்சு அதை வந்து பதமாக்கி, அதை வந்து பானை செஞ்சு அந்த வலையில வச்சு போட்டி பானை செஞ்சு, அதை சூடு பண்ணி, அதுக்கப்புறம் அது பதமானதுக்கு அப்புறம் தான் அந்த பானையை பயன்படுத்த முடியும். இதுதான் ஜென்ரலா பானை. ஆனா ரேணுகா வந்து தன் பதிவிரதை தன்மையினால அவங்க பானைய வந்து சூடு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அப்ப போய் அந்த நர்மதா ஆற்றங்கரையில தான் அவங்க ஆசிரமம் இருந்தது. ஜமதாக்கினோட ஆசிரமம். அந்த நர்மதா ஆற்றங்கரையில போயி அப்ப பானை செய்வாங்க. அந்த நர்மதையோட நதிக்கரையில தண்ணி எடுத்து பானை எடுத்து மண் எடுத்து அப்படியே பானை செஞ்சு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நம்ம பண்ண முடியுமா? அதுதான் சாஸ்டிட்டி. பெண்ணினுடைய கற்பின் தன்மை. பெண்ணினுடைய கற்பின் தன்மை என்னது? அந்த மண்ண அப்ப எடுத்து அப்படியே பானை செஞ்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரிதான் தினமும் குடம் வீட்டுல இருந்து ஆசிரமத்தை எடுத்து போக வேண்டிய வேலையே. குடத்தை தூக்கிட்டு போறதே இல்லை. அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. காந்தாரி கண்களை கட்டி இருந்தாங்க. ஒரு நாள் கண்ணை திறந்தாங்க. என்னாச்சு? துரியோதனுடைய சரீரம் முழுவதும் வச்சிரம் மாதிரி ஆயிடுச்சு. சாவித்திரி. சாவித்திரியுடைய பதிவிரத தன்மை என்னது? யமலோகத்துல போய் தன் கணவரை மீட்டு வர சத்தியவான். சாவித்திரி சத்தியவான். நல்ல தமயந்தி. இந்த மாதிரி புராண பாருங்க, வாழ்க்கைக்கு தேவையான பாடம். சீதா தேவி, சதி தேவி, சதி தேவி, சீதா தேவி, சாவித்திரி, நலதமயந்தி, சாவித்திரி சத்தியவான், காந்தாரி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். பெண்கள் வந்து எவ்வளவு பெண்ணுக்கு வந்து கற்பு. அப்ப ஆணுக்கு ஒண்ணும் இல்லையா? ஆணுக்கு என்னது? பெண்ணுக்கு கற்புன்னா அப்ப ஆணுக்கு என்னது? என்னது? இதுல ஒட்டு பெண்கள் மட்டும் கற்போடு இருக்கணும், ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாமா? கொடி குடிச்சிருவாங்க கலியுகத்துல. போர்க்கொடி தூக்கிடுவாங்க. போர்க்கொடி. இல்ல, ஆணுக்கு வந்து தர்மம். ஒரு ஆண் மகன் தர்மத்தின் பெறலாம இருக்கிறது அவனுக்கு கற்பு. ஒரு ஆணுடைய கற்பு வந்து எப்பவும் தர்மத்தில் நிற்பது, சாஸ்திர விதியை பின்பற்றுவது. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பது, வாழ்வது. அதனால ராமர் வந்து தர்மமே சொரூபமானவர். பாருங்க, இதுதான் சிறந்த எக்ஸாம்பிள். சீதா தேவி கற்புக்கு உதாரணம். ராமர் வந்து தர்மத்துக்கு உதாரணம். ராமர் வந்து தர்மமே உருவானவர். தன் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் தர்மத்தை விட்டு கொடுத்ததே இல்லை ராமர். அதான் மரியாதை புருஷோத்தமா. தர்மத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. தன் சொந்த ராஜ்யத்துல யாரோ ஒரு துணி துவைக்கிற ஒரு சாதாரண சூதரன் வந்து ராமரை வந்து சீதாதேவி பேசிட்டாருன்னு ராமரை இகழ்ந்து பேசணும்னே சீதை திரும்ப காட்டு காமிச்சார். சோ தன் தர்மத்திலிருந்து மாறவே இல்லை. ஒரு ராஜாவுக்கு வந்து அவமானம் ரகு வம்சத்துக்கு அவமானம் ஏற்படக்கூடாது. ராஜாவுக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது. அதே சமயம் ராமர் தன் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நினைச்சதே இல்லை.
இல்லையா? சோ ஆண்கள் ராமர் மாதிரி இருக்கணும், பெண்கள் சீதா மாதிரி இருக்கணுங்கிறத பாடம். இன்னைக்கு ஏதாவது ஸ்கூல்ல காலேஜ் எதுனா சொல்லி தருவாங்களா? ஒரு ஓ பாய்ஸ் யூர் ஆல் பிகம் லைக் ராம். நீங்க எல்லாம் ராமர் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்களா? நீங்க எல்லாம் இன்னைக்கு ராவணன் மாதிரி வரணும் தான் சொல்றேன். அவங்க ராமர் மாதிரி வரணும்னு சொல்றது இல்ல. அதனால எல்லாம் ராவணனா வர்றாங்க. ராவணனா வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சோ கலியுகத்துல கெட்ட குணங்கள் நல்ல குணங்களை வளர்த்துக்கங்கன்னு சொல்லலைன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல குணங்களை நற்பண்புகள், நல்லொழுக்கம், நல்ல குணம் நம்ம கற்றுக் கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா ராவண குணம் மேல வரும். அது யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். அது யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். பிடிவாதம், அகந்தை, ஆணவம், செருக்கு, காமம், கோபம் இதெல்லாம் ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நற்பண்புகளை நாம் வளர்க்க சொல்லிக் கொடுக்கல, இது தானா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். இமிடியேட்டா வரும். தானா வரும். சோ இதான் துரதிர்ஷ்டம் கலியுகத்துல. சோ இந்த இந்த இது அதனாலதான் இந்த வேத பாடங்கள் ரொம்ப அவசியம்னு சொல்றேன். குழந்தையிலிருந்து பெண்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும். அதனால ராமாயண கதையை சொல்லி 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 வளர்த்தாங்க ஒரு காலத்துல. குழந்தையிலிருந்தே இந்த கதைகளை சொல்லி அப்போ ஆணுக்கு கற்பு தர்மம் ராமர் போல, பெண்ணுக்கு கற்பு சீதை சீதை போல. சோ ஜமுதாக்னி ரேணுகா அவ்வளவு கற்பு கரசியம். அந்த நர்மதி ஆற்றங்கரையில இந்த கார்த்திகை சகசிர கவச்சன் சகசர அர்ஜுனன் 1000 கரத்தோட நர்மதி ஆற்றை தடுத்து நிறுத்தி பெண்களோட இன்பமா இருக்கு. நர்மதி ஆறு கரை புரண்டு ஓடும். அந்த ஆற்றுல போய் கரங்களை வச்சு தடுத்து அதுல பெண்களோட ஒரு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் ரேணுகா அதிசயப்பட்டு போனாங்க. அந்த செகண்ட் அப்படி பானையில தண்ணி எல்லாம் ஒழுகிருச்சு. பானையில தண்ணி ஒழுகிருச்சு. பானையை கரைஞ்சு போச்சு. அது வரைக்கும் அதே பானை தான். இது வரைக்கும் கொண்டு போன பானை அங்க இருந்து மண்ணெடுத்து பண்ண பானை தான். போய் சூடெல்லாம் பண்ணிட்டு வரல. பதப்படுத்திய பானையெல்லாம் இல்ல. இது ரேணுகாவோட இந்த ஒரு செகண்ட் ஒரு தாட், அந்த எண்ணம். பாருங்க கலியுகத்துல எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் பூரா ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க, பெண்கள் பூரா ஹீரோவை நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர் ரூம்லயும் போய் பாருங்க, எல்லா இளைஞர்கள் ரூம்லயும் எல்லா சினிமா நடிகை போஸ்டர் இருக்கும். அட்லீஸ்ட் மொபைல்லயா வச்சிருப்பான். அதே மாதிரி எல்லா பெண்கள் ரூம்லயும் பாருங்க, எல்லா விளையாட்டு வீரர், எல்லாரும் சினிமா நடிகர் போஸ்ட். அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் ரேணுகா தாட்ல அப்படியே போச்சு அப்ப பதிவர்த்தனை. இதை ஜமுதாகினி கண்டுபிடிச்சிட்டாரு. ஜமுதாகினி கோபம். ஜமுதாகினி கோபம் வந்தது. தன் மகன்கிட்ட சொன்னாங்க, உன் அம்மாவை கொல்லு, தாயை கொன்று விடுங்கள். இந்த பசங்க எல்லாம் தயங்குறாங்க. என்னது, தந்தை போய் அம்மாவை கொல்ல சொல்றாரு, இது எந்த விதத்துல நியாயம், பண்ண மாட்டோம்னு தயங்குறாங்க. இவர் சபிக்கிறாரு எல்லாரும். எல்லாம் கல்லா போங்க, நீங்களும் இறந்து போங்கன்னு சபிச்சுட்டாரு. அந்த நேரத்துல பரசுராமர் எங்கேயோ வெளியில போயிருக்காரு, ஆசிரமம் ஏதாவது வேலையா போயிருந்தாரு. திரும்ப வந்து பார்த்தா தன்னுடைய சகோதரர்கள்லாம் சிலையா நிக்கிறாங்க. பரசுராமர் வந்தோடனே ஜமுதாக்கு சொல்றாரு, பரசுராமா நன்னையை கொன்று விடுறாரு. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இமிடியட்டா அந்த கோடாரி எடுத்து ஒரே சீவுதான். ரேணுகா யாருமே சீவர் மாதிரி சீவிட்டாரு. எஸ், வெரி குட். பரசுராமர் இவர் தான் என் பையன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதே சமயம் தாயில் சிறந்தது கோயில் இல்ல. அம்மா இந்த உலகத்துல வர்றது காரணம். பரசுராமருடைய அம்மா, பரசுராமர் மட்டும் நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துல நம்ம வர்றது காரணம் நம்ம அம்மா. அம்மாவை கொல்ல சொன்னா எல்லாருக்கும் தயக்கம் வரும். ஆனா கலியுகத்துல அதுவும் பண்றாங்க. நீ கலியுகத்துல நாளுக்கு நாள் என்ன செய்தி வருதுன்னா, பெற்றோர்களை பிள்ளைங்க கொள்றாங்க, பிள்ளைகளை பெற்றோர் கொள்றாங்க, 5, 6 வயசு குழந்தைகளை கொள்றாங்க, 4 வயசு ஈவு இறக்கம் தயவு தாட்சி ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வர்ண சங்கராதான், தேவையில்லாத சந்ததி. கலியுகத்துல சர்வசாதாரணமா நடக்குது. கணவன் மனைவியை கொள்றது, மனைவி கணவனை கொள்றது, கள்ளக்காதலோடு ஓடி போயிடுறது, என்னென்ன நடக்குது கலியுகத்துல. எல்லாம் தலைகீழ நடக்குது. கலியுகனால எல்லாம் தலைகீழ நடக்கும். கலியுகத்துல என்ன ஆகும், எல்லாம் தலைகீழ நடக்கும். பெற்றோர்களே பிள்ளைகளை கொள்றாங்க, அம்மாவே பிள்ளையை கொள்றா, பிள்ளை பெற்றோரை கொள்றா, தந்தையை தாயை. எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்து வளர்ந்து நிக்குது இப்போ ராவண மென்டாலிட்டி.
இந்த ராவணன் யோகின்னு சொல்ற கூட்டம் கூட தமிழ்நாட்டுல இருக்கு. அது அடுத்து அது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு துரதிர்ஷ்டம். எந்த நாட்டுல தமிழ்நாட்டுல கம்பர் ராமாயணம் போற்றி போலப்பட்டதோ, எந்த ராமாயணத்தில் எந்த தமிழ்நாட்டுல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அப்புறம் வந்து கம்பர் ராமாயணம் இதுல எல்லாம் பகவானுடைய புகழ் பாடப்பட்டதோ, அந்த நாட்டுல ராவணன் யோகின்னு பேசக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. இதுதான் கலியுகம். கலியுகத்துல மட்டும் இல்ல, கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா பகவத்கீதையில, இந்த அசுர குணம் படைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அசுர குணம் படைச்சவங்க உண்மையை பொய்ன்னு சொல்லுவாங்க, பொய்யை உண்மைன்னு சொல்லுவாங்க. இதான் ஆசிரிக் மென்டாலிட்டி. உண்மையான சாஸ்திரத்தை விட்டுருவாங்க, போலி சாஸ்திரத்தை பின்பற்றுவாங்க. உண்மையான தர்மத்தை போலி தர்மத்தை தொடங்குவாங்க. இதெல்லாம் கலியோட சிம்டம். சரி, என்னாச்சு? பரசுராமர் வந்து அவங்க அம்மா ரொம்ப பிரியமானவங்க. ஆனா தந்தையார் சொல்லிட்டாருன்னு ஒரே செகண்ட்ல தன் தாயை கொண்டுட்டாரு. இப்போ ஜமதாகினிக்கு ரொம்ப சந்தோஷம். பரசுராமா, நீதான் என் மகன், உனக்கு என்ன வர வேணும் கேளுனார். இவங்க எல்லாரையும் உயிரோட கொண்டு வாங்க. சோ ஜமதாகினி ஆகச் சிறந்த ஒரு ஒரு முனி, பிரம்ம ரிஷி. அவரு தன் தப வலிமையினால பிரார்த்தனை செஞ்சு இவங்க எல்லாரும் திரும்ப உயிர் கொண்டு பரசுராமருடைய விருப்பப்படி நடந்தது. அம்மாவும் உயிரோட வந்தாங்க. சகோதரர் இவரு ஒரு வேளை பரசுராமர் வந்து தன் சகோதரர் மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரும் சபிச்சிருப்பார். சோ அதான் லார்டு வந்து கிருஷ்ணா வந்து எப்பவும் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர் எல்லா விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. அவருக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும். சோ இப்படி பரசுராமர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நடந்துட்டு தன் அம்மாவை திரும்ப பெற்றுட்டாரு. தன் சகோதரனை திரும்ப பெற்றுட்டாரு. ஜமதாகினி ரொம்ப சந்தோஷம் தன் மகனுடைய அந்த புத்திசாலித்தனம். இப்பேற்பட்ட மகன் இல்லாத நேரத்துலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. எது? இந்த கார்த்திவீர்யாஜனை வந்து காமதேவனு கடத்தின்னு போயிட்டான். சோ இப்ப இந்த செய்தி தெரிய வந்த உடனே இந்த சத்திரியனுக்கு இவ்வளவு அகங்காரமா, எந்த சத்திரியன் முனிவர்களை பாதுகாக்கணுமோ, எந்த சத்திரியர்கள் வந்து பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ, அவங்களே இப்ப அதிகார வர்க்கத்தினால துஷ்பிரயோகம் பண்ணும்போது அவனை தண்டிக்கணும்னு கோபத்துல போய் பரசுராம் ஓடாரி எடுத்துன்னு போய் அந்த சகசர கவசம் ஒரே சீவுதான் சீவி காமதேனு கூட்டிட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பரசுராமர் போய் அந்த கார்த்திவீர்யாஜனை கொன்னுட்டு காமதேனு அழைச்சின்னு வந்ததுனால அந்த கார்த்திவீர்யோட பசங்களுக்கு கோபம் வந்துச்சு, நான் பழி வாங்கணும். இதுக்கான காரணம் என்ன? ஜமதாகினி தானே, பரசுராமர் தானே. சோ என்னுடைய தந்தை எப்படி பரசுராமர் கொன்னாரோ அதே மாதிரி பரசுராமருடைய தந்தையை நாங்கள் கொள்ளுவோம். சத்திரியர்கள்லாம் சேர்ந்து பெரும் படை திரட்டி வந்து பரசுராமர் இல்லாத நேரத்துல ஜமதாகினுடைய தலையை வெட்டிட்டார். ஜமதாகினி கொண்டார். ஜமதாகினி இறந்து கிடக்காங்க. அவங்க அம்மா அழுறாங்க. சாரி, மனைவி பரசுராமுடைய அம்மா ரேணுகா. ரேணுகா வந்து அழறாங்க. தன் கணவனை பிரிஞ்சு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அழும்போது மார்பிள் அடிச்சு அழுறாங்க. இறந்த வீட்டுல அழுவாங்க இல்லையா? சோ 21 டைம் 21 முறை தட்டிக்கிறாங்க. இப்படி ஆயிப்போச்சே, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? பரசுராமர் வந்து பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. சரி, இனி முடிவு பண்ணிட்டேன், சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது. இந்த சத்திரியர்கள் வந்து பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவங்க, பிரஜைகளை வழிநடத்த வேண்டியவங்க, முனிவர்களுடைய பாதுகாப்பு தர வேண்டியவங்க, முனிவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஆணைப்படி நடக்க வேண்டியவங்க. இன்னைக்கு இந்த வம்சம் வந்து தன் பதவி, பெயர், புகழ துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதனால சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு கோடாரி எடுத்து போய் 21 முறை சத்திரிய டைனஸ்டி அந்த வம்சமே இல்லாம பண்ணிடும். காற்றை விட வேகம், மின்னலோட வேகமா போய் எல்லா சத்திரியன் கொண்டு குவிச்சுட்டு 21 முறை சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது. முனிவர்கள்லாம் பார்த்தாங்க. பரசுராமரே, கஷ்யப மகரிஷி போன்ற பெரும் முனிவர்கள் இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க, பரசுராமரே நீங்க பகவானுடைய அவதாரம், நீங்க ஒரு பிராமணர், நீங்க பிராமண குலத்துல தோன்றி இருக்கீங்க, போதும் போதும் போதும், நீங்க போதுமான வரைக்கும் சத்திரியர்களை தண்டிச்சிட்டீங்க, இனி வேண்டாம், நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்களுடைய சிருஷ்டி தான் இந்த வர்ணாசிரமம், வர்ணம் 4 வர்ணம். நீங்க சத்திரிய வம்சமே இல்லாம போச்சுன்னா இந்த வர்ணாசிரமம் சீர்கேடாயிடும். அப்புறம் யாரு பிரஜைகளை வந்து வழிநடத்துவாங்க? பிரஜைகளுக்கு யார் பாதுகாப்பு? சத்திரிய வம்சமே இல்லைன்னா எப்படி? நீங்க தான் இந்த பிராமணர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க கஷ்யப மகரிஷியோட தலைமையில. ஓ பரசுராமரே, உங்க அவதாரம், நீங்க தான் வந்து இந்த வர்ணாசிரமத்தை தோற்று வச்சிருக்கீங்க. நீங்க பகவான் விஷ்ணுவோட அவதாரம், பகவான் விஷ்ணுவோட ஏற்பாடு தான் இந்த வர்ணாசிரமம்.
இந்த வர்ணம் எதுக்காக? ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடமையை செய்து இறைவனை திருப்திப்படுத்தணும். அத பும்பிர் திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா சாம்ஸ்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். அதனால இந்த வர்ணாசிரமம் இல்லைன்னா எப்படி வந்து அவங்க கடமையை செய்வாங்க? போதும் நிப்பாட்டிடுங்க, வேண்டாம், நீங்க போய் தபம் செய்யுங்க, இது போதும். நீங்க ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே உங்களுக்கு போதுமான பாடம் புகட்டிட்டீங்க. தன்னுடைய பிறப்புனால வீண் கர்வம் அகந்தை ஆணவம் கொண்டால் இதுதான் தண்டனை. நீங்க அவங்க போதுமான அளவு தண்டிச்சிட்டீங்க, போதும், நிறுத்திக்கோங்க அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை செய்ய பரசுராமர் அதை கைவிட்டார். பரசுராம கஷேத்திரம் எது? எங்க போயிருந்தார் பரசுராம்? மகேந்திர பர்வதம் எங்க இருக்கு? வெஸ்டர்ன் காஸ்ட் ஃபுல்லா, கொங்கன் இந்த ரூட் ஃபுல்லா, கோகர்ணத்திலிருந்து கன்னியாகுமரி வர இதுதான் பரசுராம் கஷேத்திரம். இன்னைக்கு பரசுராமர் 8 சிரஞ்சீவியில் ஒருத்தர், நீண்ட ஆயுள் வாழ்றவர். ஆனா நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டார். ஏன்னா இந்த கண்களால ஜட பொருட்களை தான் பார்க்க முடியும். இது ஜடக்கண். இந்த ஊனக்கண்ணால பரசுராமர் தரிசனம் பண்ண முடியாது. பக்தியினால மட்டும்தான் பரசுராமர் பார்க்க. சோ எப்படி பரசுராம அவதாரம் வீண் அகந்தை ஆணவம் கொண்டவங்களுக்கு இதுதான் முடிவு. உயர்ந்து உள்ள பிறப்பு இதெல்லாம் வச்சு கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுமே தவிர அது துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நீண்ட ஆயுள் பரசுராமருக்கு, நீண்ட காலம். ராமாவதாரத்திலயும் பரசுராமர் வர எப்போ வந்தாரு? ராமாவதாரத்துல திரேதாயுகம் பிரபு. திரேதாயுகத்துல எப்போ வர ராமாவதாரத்துல? கவிதா மாதாஜி அந்த வில்லு உடைக்கும் பொழுது வர்றவருங்க பிரபு. ராமர் சிவதனுஷ உடைச்சாங்க இல்லையா? சிவதனுஷ எடுத்து நாணேற்றணும். சீதாதேவி யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஜனக மகாராஜா சுயம்பரம் அறிவிக்கிறார். இந்த சிவதனுஷ எடுத்து யார் நாணேற்றாங்களோ அவளுக்கு தான் என் ஜானகி. இதனால சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், விதலையின் ராஜகுமாரி, ஜனகனின் புதல்வி ஜானகி, பேரழகு, தாமரை போல கண்கள், உருக்கிய பொன்னிறம், தங்கத்தை உருக்கி காய்ச்சிய நிறம் சீதா. இந்த சீதை யாராவது கரம் பிடிக்க விரும்பினால் இதோ சிவதனுஷை எடுத்து நாணேற்ற வேண்டும். அந்த சிவதனுஷ சாதாரண மக்கள் நகர்த்தக்கூட முடியாது. 300 பேர் சேர்ந்தாதான் அந்த நகர்த்திட்டே வர முடியும். அப்படி ஒரு ஆர்னமெண்ட் ஃபுல்லா வந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அஸ்திரம் சிவதனுஷ். இது ஏன் இப்படி ஒரு விசித்திரமான ஒரு லீலையை வச்சாரு? இது இந்த மாதிரி ஒரு சுயமரம். சீதாதேவி குழந்தையா இருந்த போது அந்த சிவதனுஷ அசாதாரணமா நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு வந்தார். பந்து விளையாடிட்டு ஓடிச்சு உள்ள பூப்பந்து. அன்னைக்கு ஜனகர் முடிவு பண்ணார், யார் இந்த சிவதனத்தை எடுத்து நாணேற்றாங்களோ அவதான் என் மகளுக்கு நிகரான கணவனா இருக்க முடியும், மேட்சிங்கா இருக்க முடியும். ஆனா பல்வேறு நாட்டு மன்னர்கள் வராங்க. மகதராஜா, மகத நாட்டு மன்னன், சேத்தி, மகதா, அங்கா, பல நாட்டு மன்னர்கள் வராங்க. அப்படி குஸ்தி எல்லாம் போடுறாங்க. கையெல்லாம் இப்படி ஊர் பண்ணிட்டு அந்த வில்ல நகர்த்தக்கூட முடியல, அசைக்க கூட முடியல. ஜனகர் பார்த்தாரு, என் பொண்ணு காலம் பூரா இப்படி கன்னி பொண்ணாவே இருக்க வேண்டியதாயிருமோ. ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜா, ஒத்துரால கூட முடியல. சபையில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒத்துரால கூட அந்த வில்லன் நகர்த்த கூட முடியல. இன்னைக்கு சத்திரியர் இப்படி ஆயிட்டாங்களே. ஜனகர் தன் வேதனையை தெளிவுபடுத்துற அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கு ராமாயணத்துல. அந்த எபிசோட் ஜனகர் வந்து என்ன ஒரு சத்திரியன் கூட இல்லையா? ஓ சத்திரியர்களே, வீரர்களே, உங்க பலம் எங்க போச்சு, வீரம் எங்க போச்சு? ஒத்துரால கூட நகர்த்தும். நீங்களா சத்திரியன் ஏன் சொல்லிக்கிறீங்க? நீங்க நான் உங்களை இழிவுபடுத்துறேன்னு நினைக்காதீங்க, என் வேதனையை சொல்றேங்கிறார். உடனே லக்ஷ்மணன் கோவம் வந்தது. லக்ஷ்மணன் உட்கார்ந்துருக்காரு. லக்ஷ்மணன் கோலா சவந்தது. ஓ மன்னா, நீ யார் முன்னாடி பேசுறது தெரியுமா? இங்க கோசலையின் ராமன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி கோசலையின் ராமன் அமர்ந்திருக்கிறார். அவர் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ராமர் வந்து பொறுமையா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராமர்னாலே அமைதி, பொறுமை. அவர் முகத்துல எப்பவுமே ஒரு புன்முறுவல், சிரிப்பு இருக்கும். சோ விஸ்வாமித்ரா ராமர் கூப்பிட்டு, ராமா நீ போய் அந்த வில்ல நாளேற்று.
ராமர் வந்து விஸ்வாமித்திரரை வணங்கி சபையில எல்லாரையும் வணங்கிட்டு போய் அந்த வில்ல அசாதாரண இடதுகளை தூக்கி நிறுத்திட்டாரு. அதுலயும் ஆச்சரியம் எல்லாருக்கும். ஏன்னா இந்த சீதையோட அழகு கண்டு எல்லாரும் இவளே எனக்கு மனைவியா வரணும். பின் அதுல நான் ஏற்றும் போது நான் ஏற ஏற அப்படின்னு அந்த கயிறு இழுக்கும் போது அப்படியே வில்லு டமார்னு 2ஆ முறிச்சு டப். அது வந்து ஒரு பெரிய பூகம்பமே வந்த மாதிரி இருக்கு. அந்த சபையில விஸ்வாமித்திரர், ஜனகர், லக்ஷ்மணா, சீதா ஒரு 4, 5 பேர் தவிர எல்லாம் கீழே விழுந்தாங்க. இந்த சத்தம் இது எங்க நடந்தது? மிதிலையில நடந்தது. மிதிலால ராமர் சிவதனுச உடைச்ச சத்தம் மகேந்திரகிரியில தவம் பண்ணக்கூடிய பரசுராமனுடைய தவம் கலைஞ்சது. பரசுராம தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வில்லு சிவதனுசு உடைச்ச சத்தம் கேட்ட உடனே பரசுராமனுடைய தவம் கலைஞ்சது. கண்ணெல்லாம் சிவந்தது. பயங்கர கோபத்தோட அவர் என் தவத்தை கெடுத்து விட்டார் அந்த ஸ்ரீராமன். சோ ராமர் மிதிலால இருந்து புறப்படும் போது பரசுராமர் குறுக்கிடுறார். ஏய் ராமா, நீ அந்த சிவதனுத்தை உடைத்தாய், என் தவம் கெடுத்தாய். உனக்கு திறமை இருக்குமானால் இந்த விஷ்ணு தனுசில் நாளேற்றி காமி பார்க்கல. விஷ்ணு தனுசில் நாளேற்றி நீ வந்து அம்பு தொடு பார்க்கல. என்னது? 2 பேருமே பகவானுடைய அவதாரம், 2 பேருமே விஷ்ணுடைய அவதாரம். ஏன் பரசுராமர் இங்க ராமர்கிட்ட சண்டைக்கு போன? ராமர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ராமர் முழுமுதற் கடவுள், மரியாதை புருஷன். இந்த உலகத்துக்கு தெரியணும் ராமர் யாரு. பரசுராமருடைய சவாலை ஏற்றுண்டவர்னு தெரியணும். சோ பரசுராமர் என்ன பண்ணாரு? இந்த விஷ்ணு தனுசு கொடுக்கல. எதுக்கு நாளேற்றுங்க பார்க்கலாம். அதுவும் அசாதாரணமா ராமர் விஷ்ணு தனுசுக்கு நாளேற்றி அதுல அம்பு தொடுக்கிறார். ஓ பரசுராமரே, இந்த ராமபானம் தன் இலக்கையை தவற விட்டதே இல்ல. சொல்லுங்க. ஓ இந்த ராமபானத்தை விட்டா அவ்வளவுதான். ராமபானத்தை தப்பிச்சவங்க யாரும் கிடையாது. அதனால இந்த இதுல எங்க அசுரங்க அதிகமா இருக்காங்களோ அந்த திசையை நோக்கி உடைச்சோம். பாதாள லோகத்துல வந்து அசுரங்கள் அதிகம். அது மட்டும் இல்ல, பரசுராமுடைய புண்ணியங்கள் எல்லாம் ராமர் பெற்றுக் கொள்கிறார். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இங்க பிரபுபா அழகா சொல்லியிருந்தார் பொருளுரையில. பரசுராமருடைய இந்த சத்திரியர்ல தண்டிச்சார் இல்லையா, அதுல பயந்து போய் பல மன்னர்களுக்கு இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்தியானா பாரத வருஷம். பாரத வருஷம்னா என்டையர் எர்த் பிளானட் பாரத வருஷம் தான். ஒரு கால் இன்னைக்கு இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பேரு. பாரதம்ங்கிறது இந்தியா மட்டும் பாரதம் இல்ல, இந்த பூகோளம் முழுவதுமே பாரதம் தான். அப்போ இந்த நிலப்பகுதியில நர்மதை ஆற்றங்கரையில இருந்து இந்த கேபிட்டல், இந்த அயோத்தியா, அஸ்தினாபுரம் இந்தியாவோட கேபிட்டலா இருக்கு. பாரதத்தோட கேபிட்டல் தலைநகரமா இருக்கு. இந்த நகரத்துல இந்த மன்னர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடி போனாங்க. அப்படி ஓடி போனவங்க தான் மற்ற நாடுகள்ல உள்ள மன்னர்கள்லாம். எகிப்து நாட்டு மன்னர் உயிருக்கு பயந்து ஓடுன்னு சொல்றது. பரசுராமருடைய தண்டனைக்கு பயந்து ஓடி போனவங்களா இருக்காங்க. மகாபாரதத்துக்கு பரசுராமர் வராரு, இங்க மகாபாரதத்துல வராரு. பிரபு காட்டுல அவரு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வனவாசம் போயிருக்கும் பொழுது பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாருங்க. இல்ல 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 பீஷ்மருடைய குரு பரசுராமர். சோ பாருங்க, பரசுராமர் வந்து சோதிக்கிறார் பீஷ்மாவுடைய தவம். பீஷ்மா வந்து என் சீடர், அவன் உறுதி எடுத்திருக்காரு. அந்த தவத்தை பரீட்சை பண்ண வந்தார் பரசுராமர். என்ன பண்ணா, அம்பா போய் நேரா பீஷ்மாட்ட சொன்னா, உங்க சீடர் தான் என்ன கடத்திட்டு வந்தாரு. கடத்திட்டு வந்ததுனால என்ன கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைய என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். இங்க இருக்கிற விஜயதேவரனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். உங்க பீஷ்மா தான் என்ன கல்யாணம் பண்ணு. ஆனா பீஷ்மா விரதம் எடுத்திருக்காரு, நான் வந்து பிரம்மச்சாரியா இருப்பேன். இப்ப என்னாச்சு? பீஷ்மா வந்து பரசுராமர் பீஷ்மாட்ட வந்தார். பீஷ்மா, உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, நீ அம்பாவை கல்யாணம் பண்ணணும், இல்ல என் கூட சண்டை போடணும். குருவை எதிர்த்து எந்த சீடர் சண்டை போடுவார்? குரு கையால கொல்றது, குரு கையால இறந்து போவது, குருவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்றவன் தான் சீடர். ஆனா பீஷ்மா வந்து தன் குருவுக்கு அவமானம் வரக்கூடாது, ஏன்னா நான் வாக்கு கொடுத்திருக்கேன், நான் வாக்கு தவறுனா பரசுராமர் சீடர் வந்து வாக்கு தவறியவர்னு பேராகும். அப்போ அது குருவுக்கு அவமானம் தான். அதனால நான் உயிர் வாழ்ந்து என் குருவுக்கு அவமானம் ஏற்படுத்துவதை விட என் கொடுத்த வாக்குறுதியை மீறி
நான் வாழ்ந்து என் குருவுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவத அவரோடு யுத்தம் செய்து மடிவதே மேல். ஓ பரசுராமரே, ஓ குருதேவா, நான் உங்களோட சண்டை போடுறேன். 2 பேரும் கடுமையான சண்டை. பரசுராமருக்கு நிகரா பீஷ்மர் சண்டை போடுறாரு. பீஷ்மா வந்து 12 மகாரதர். பீஷ்மா வந்து தோல்வியே கண்டதில்லை வாழ்க்கையில், அவங்க லைஃப்ல. சோ அந்த பீஷ்மர் பரசுராமருக்கு நிகரா யுத்தம் பண்றாரு. இந்த முறையும் ஆகாசத்துல முனிவர்களா தோன்றி, பரசுராமரே இந்த யுத்தம் தேவையில்லை, நீங்க ஏற்கனவே போதுமானவர் சக்தியில் தண்டிச்சிட்டீங்க, இவர் உங்க சீடர் தான், இவரு தவம் இருக்கிறதா உறுதி இருக்கிறதா வரம் எடுத்துட்டு இருக்காரு, உறுதி பூண்டு இருக்காரு, அவர் ஆசீர்வதிச்சிருங்க, விட்டுருங்க, இந்த யுத்தம் தேவையில்லை அப்படின்னு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணும். பரசுராமர் பின்வாங்கிட்டு. இந்த மாதிரி பரசுராமர் 2 இடத்துல ராமாயணத்துல ராமனுடைய புகழ் இந்த உலகத்துக்கு காமிச்சுட்டு அவரை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க இருந்து போனார். இங்க வந்து மகாபாரதத்துல பீஷ்மனுடைய மகிமையை காமிச்சு, பீஷ்மாவுடைய புகழ். சோ அம்பாவுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அவ போய் தவம் பண்ணி நானே பீஷ்மருக்கு வந்து கொல்றதுக்கு காரணமா வரணும்னு சொல்லி தவம் பண்ண. அது ஒரு வேற ஸ்டோரி. சோ இப்படி நீங்க இந்த பரசுராமர் சரித்திரத்துல பார்த்தா, ஒரு ஆண் எப்படி இருக்கணும், தர்மமே சொருமமா வாழணும், ஒரு பெண் வந்து பதிவிரதையா இருக்கணும், வீண் பதவி, அரசாங்கத்தினுடைய பதவி, பேர் புகழ், மன்னருடைய வாழ்க்கையில் கர்வம் கொள்ளக்கூடாது, ரொம்ப எளிமையா பணிவா வாழணும், மற்றவருக்கு மரியாதை கொடுத்து கத்துக்கணும். இதெல்லாம் லைஃப்ல பாடம். அதனால பரசுராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு வந்து வீண் அகந்தை ஆணவம் வந்துடக்கூடாது. ஓ நான் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டேன், நான் நாம ஜபிக்கிறேன், அதனால நான் வந்து சிறந்த பக்தன் வரக்கூடாது. நான் எப்பவுமே சேவகனுடைய சேவகனா இருக்கணும். ரொம்ப பழிவான எளிமையான சேவை பண்ணணும் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. அந்த பரசுராமர் இப்ப எங்க இருக்காரு? பரசுராமர் என்ன அசுர குணத்தை அழிச்சவர் பரசுராமர். அந்த பரசுராமர் அவர் நாம ரூபத்திலே இருக்காரு. அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும் போது இதயத்துக்குள்ள அசுர குணங்கள்லாம் போகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். இன்னைக்கு சொல்ல போனா பரசுராமர் கோபம் வந்ததுன்னா இன்னைக்கு எல்லா மக்களையும் அழிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு அதர்மத்தின் வழியில் நடக்கக்கூடிய தலைவர்கள், பிரஜைகள், மக்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு சாஸ்திரங்களை புறக்கணித்து மனம் போன போக்குல வரும். அதனால இன்னைக்கு இந்த பாகவத தர்மம், கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ண பக்தி இது இல்லாத வரைக்கும் நம்ம ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கைங்கிறது ஒரு கற்பனையா தான் இருக்கும். கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இன்னைக்கு மனித வாழ்க்கை ஒரு கற்பனை தான். நிம்மதி அமைதியெல்லாம் ஒரு கற்பனை தான், கனவாதான் இருக்கும். அதனால இந்த நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை இதெல்லாம் கற்பனையா கனவா காணாம நிஜ வாழ்க்கையில இருக்கணும்னா நாம் வந்து கிருஷ்ணாவோட பயிற்சி பண்ணிதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே.